தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லன்னா நாங்க உள்ளேயாவது போறோம்டா. ரெண்டும் இல்லாம நடுக்காட்டுல விட்ட மாதிரி நட்ட நடுவுல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? யாழ் சொன்ன மாதிரி வாங்க போலாம். எது ஆளா? ஆளா? அள்ளி சொன்ன மாதிரி சொன்னல லே. அட வாழ போலாம், மணியாவது இப்பதான் இங்கே தேய்ச்சிக்கிட்டே நிப்பாங்க. இலே ஜூஸ் வேணான்னு தான் சொன்னேன், வேற ஏதாவது வாங்கி தர மாட்டியா? எனக்கு என்ன நீ பாட்டுக்கு குடிக்கிற? எது நான் பாட்டுக்கு குடிக்கிறேனா? இப்பல எத்தனை வாட்டி கேட்டேன், வேணாம் வேணாம்னு சொன்னேன். ஜூஸ் தானே வேணாம்னு சொன்னேன். எனக்கு ஜூஸ் எல்லாம் பெருசா பிடிக்காது. பிறகு வேற என்ன வேணும்? என்ன சாப்பிடுறது? சரி ஒண்ணு வேணாம். யாரு அப்படியே புடிச்ச உடனே அந்த பசுக்குள்ள தள்ளி விட்டுருவேன். என்னல வேணுங்கிற வேணாங்கிற, எதையாவது வாங்கி தரலாங்கிற, ஏதாவது ஒண்ணு சொல்லு. லே என்ன சாப்பிடுறதுனே தெரியலடா. ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். ஐஸ் வண்டி பொன்னி, ஐஸ் சாப்பிடுறியா? ஐஸா? சளி பிடிச்சுக்குமே. சரி அப்ப உள்ளேயாவது வா, காப்பி கடை தான் அது, காப்பியாவது குடிச்சுக்கலாம். ஐயோ காப்பி கிடையாது. காப்பிக்கே இவ்வளவு பெரிய கடையா? அப்ப கண்டிப்பா பில்லு பெருசா தான் வரும். வேணாம் வேணாம், நிறைய செலவாகும். நம்மளே கொஞ்சோண்டு தான் காசு எடுத்துட்டு வந்தோம், வேணால. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எதையும் தின்னாம அப்படியே நில்லு, நானாவது கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். ஏதாவது வாங்கி கொடுல, பசிக்குதுல. ஐயோ சாப்பிடிக்கிறாளே. இப்போ நீ பேசாம ஐஸே தின்னு. லே சளி பிடிக்கும்ல. சளிக்கு கூட ஒண்ணு பிடிக்குதே பொன்னி, பரவாயில்ல சாப்பிடு. ஐயே கன்றாவி. லே உனக்கு வாக்கியம் சொல்றதுக்கு நேரங்கால இல்லையா? பிறகு இதுக்கு மேல நான் என்ன பண்றது? எதை கேட்டாலும் வேணாம் வேணாங்கற. ஆமா, இந்த மாறன் மொழி அள்ளி எங்க போனாங்க? பானிபூரி வாங்க போறேன்னு சொல்லிச்சுங்க. ஆமா, பக்கத்துல தான் பானிபூரி கடை போட்டிருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க. நீ அதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இரு, வாங்கியாரேன். அண்ணே தம்பி, என்ன ஐஸ்பா வேணும்? பொன்னி என்ன ஐஸ் வேணும்? கோன் ஐஸா குச்சைஸா? லே சேமியா ஐஸ் வாங்கல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேமியா ஐஸா? அதெல்லாம் இங்க இருக்காதுல, இரு கேட்டு பாக்குறேன். என்ன சேமியா ஐஸ் இருக்குதா? சேமியா ஐஸ் எல்லாம் இங்க கிடைக்காதுப்பா, அதெல்லாம் ஊருக்குள்ளதான் கிடைக்கும். இங்க சாக்லேட் ஐஸ், மேங்கோ ஐஸ், அப்புறம் வெண்ணிலா இப்படிதான் இருக்கு. ஸ்ட்ராபெரி கூட இருக்குது. சரிங்கண்ணே, ஒரு சாக்கோ பார் கொடுங்க. சரி தம்பி. தம்பி இந்தாங்கப்பா. எவ்வளோண்ணே? 20 ரூபா தம்பி. என்னத்த வாங்கிருக்கா? சாக்லேட் ஐஸ் குச்சி ஐஸ் மாதிரி இருக்கு. இந்தாங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா. நல்லாதான் இருக்கு. பொன்னி, லே உன்னை நான் என்ன சொன்னேன்? ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஐஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். அது தெரியுது, எதுக்குல ஐஸ சாப்பிட்ட? அது நல்லா இருக்கான்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பொன்னி. ஹோ, ஏன் டேஸ்ட் பண்றதுக்கு சார் வேற ஐஸ் வாங்கிட்டீங்களால? 20 ரூபா தானே? இல்ல பொன்னி, 20 ரூபா கொடுத்து இன்னொரு ஐஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு உன்னோட ஐஸே டேஸ்ட் பண்ணிடலாம் தான். ஏன் நான் சாப்பிட்ட ஐஸ நீ சாப்பிட மாட்டியா? முறைக்காத, வேணா நான் சொல்லு, குப்பையில போட்டுறேன். வேற ஐஸ் கூட வாங்கி தரேன். இரு ஒரு நிமிஷம், இன்னொரு ஐஸ் வாங்கி தரேன். வேணாம் வேணாம், அதே கொடு. இல்ல பொன்னி வேணாம், நான் சாப்பிட்டதுனால தானே நீ இவ்வளவு யோசிக்கிற. வேணா விடு, நான் வேற வாங்கி தரேன். இல்ல பரவாயில்ல, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி இந்தா. ஓய் பொன்னி, என்ன அங்க திரும்பி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. சரி சரி, நீ சாப்பிடு பொன்னி. ஐயோ, இந்த அள்ளியும் மாறன் மொழியும் எங்கதான் போனாங்க? லே மாறா, எனக்கு பானிபூரி பிடிக்கும்னு உனக்கு எப்படில தெரியும்? அதான் உன் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சல. மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சியா? புரியல, என்ன சொல்ற? அது உன் கண்ணுதான் பானிபூரி சைஸ்க்கு இருக்குல்ல, அதான் உனக்கு பானிபூரி பிடிக்கும்னு நானாவே யோசிச்சேன். லே சாவடிச்சிருவேன் உன்னைய. சும்மால. ஏன் எப்ப பாரு என் மூஞ்சி கிண்டல் பண்ணிட்டே இருக்க? எனக்கு ஒண்ணுமே வேணாம், பானிபூரி வேணாம், நான் கூடவும் வரல, நான் ரூமுக்கே போறேன் போ. ஹே அல்லி, என்னல உனக்கு இம்புட்டு கோவம் வருது? என்னல, நான் உனக்கு கலாய்க்க கூடாதா? ஒரு அளவுக்குனா பரவாயில்ல, எப்ப பாரு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சரி சரி சரி, இனிமே ஒரு அளவுக்கு உன்னை கலாய்க்கிறேன். கெரு, எப்போதுமே பொண்ணுங்களை பாராட்டி தான் பேசணும். அவங்கள ரொம்ப கலாய்ச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்காது, அதை தெரிஞ்சுக்கோ. அப்ப உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், திட்டிரவே கூடாது, அப்படித்தானே? ஆமா அப்படித்தான். அது உனக்கு இப்ப தெரியாதுல, உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவாள, அப்பதான் தெரியும். ஓஹோ, அப்ப உனக்கு வரப்போற புருஷன் எப்போதுமே உன்னை பாராட்டிட்டே இருக்கணும் தான் நீ நினைப்ப. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. எனக்கு வரப்போறவனை பத்தி எனக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கு.
அவன் எனக்கு கொஞ்சமா கிண்டல் அடிக்கணும், என்ன நிறைய பாராட்டணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், என் கூடவே இருக்கணும். இதெல்லாம் என்னைக்கு நடக்குமோ அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு பிறந்தவன் எந்த நடு ரோட்ல நின்னுட்டு எவளுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கானோ தெரியல. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். வாங்க. ஜி சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, எப்போதும் நீங்க 2 பேரும் ரூமுக்கு தான் எடுத்துட்டு வந்து சோறு திம்பீங்க. உங்க தட்டுல இருந்து 1-2 ஆட்டையை போடுவேன். இப்பதான் நீங்க 2 பேரும் கீழே போய் சாப்பிட்டு வந்துட்டீங்களே, பிறகு எப்படி நான் சாப்பிடுறது? என்ன ஜி சொல்றீங்க? இப்படிதான் இத்தனை நாளா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாங்க, அடிக்கடி நீங்க எல்லாம் குழம்பி போயிட்டீங்களே. சப்பாத்தி தோசை எல்லாம் 3 எடுத்துட்டு வந்தா ஒன்னு அப்பப்ப ஆட்டையை போட்டுக்கிடுவேன். சோறு எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் கொஞ்சோண்டு எடுத்துக்குவேன். அது உங்களுக்கு தெரியாது. எப்படி ஜி இதெல்லாம் பண்ணீங்க? ஜன்னல் வழியா கை விட்டு தானுங்க. பெரிய ஆள் தான் நீங்க. வைஃபுக்கே தெரியாம இத்தனை நாளா இங்க இருந்திருக்கீங்களே. என்னங்க, ஒரு கோரிக்கை. சொல்லுங்க ஜி. சோறு திங்கிறதா இருந்தா இனிமே கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வந்து இந்த ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கிடுங்க. நானும் கொஞ்சம் ஆட்டை போட்டுக்குவேன்ல, அதுக்குதான். ஐயோ ஜி, நீங்க கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறத. அப்புறம் உங்ககிட்ட மெயினா பேச வந்தது உங்ககிட்ட சாரி கேக்குறதுக்கு தான். சாரியா? என்னத்துக்கு? இல்ல, நீங்க கண்ணுவோட ஹஸ்பண்ட்னு தெரியாம நான் நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு என்னென்னமோ பேசிட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. அட விட்டுடுங்க, யாரா இருந்தாலும் இப்படித்தானே யோசிச்சிருப்பாங்க. ஒரு ஆம்பளை திடீர்னு இங்க வந்து நிக்கிறேன்னா உங்களை மாதிரிதான் யோசிச்சிருப்பாங்க. பின்ன என்ன கண்ணுக்கு நீ புருஷனா யோசிச்சிருப்பாங்க. உண்மை தெரிஞ்சோடனே நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன கூப்பிடுறது, அதுக்கேற்ற மாதிரி என்ன பேசுறது, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷங்க. ஆமா, கண்ணுக்கு நீ எங்க போயிடுச்சு? நீங்க பட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறியா? வந்துட போதுங்க. கண்ணுக்கினியாள் என்னோட ரூம்க்கு தான் போயிருக்காங்க. அவங்களோட மெட்டிய காணுமா, அதை தேடுறதுக்கு போயிருக்காங்க. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை அவங்கள கடத்தி கட்டி போட்டு வச்சிருந்தானே, அந்த இடத்துல அவங்க மெட்டி இருக்குமோ? இல்லைங்க, மெட்டி சேர வேண்டிய இடத்துல கரெக்டா தான் போய் சேர்ந்திருக்கு. எங்குங்க? நகை கடையிலையா? ஐயோ அட ஏங்க, அது ஏன் கிட்ட தாங்க இருக்குது. ஓ சாரி சாரி, உங்ககிட்ட தான் இருக்கா? அதுதான் சேர வேண்டிய இடத்துலன்னு சொன்னீங்களா? சூப்பர் சூப்பர், கொடுங்க, நான் கண்ணுக்கினியாள் கிட்ட கொடுத்துடுறேன். அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நானே தான் கொடுப்பேன். அப்ப நீங்க இப்பவே கண்ணுக்கினியால பார்க்க போறீங்களா? வாங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இருங்க, நான் இப்ப மட்டும் அவளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ கண்டிப்பா ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி மறைஞ்சு இருக்கீங்க? அவகிட்ட போய் நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னா அவளும் ஃபீல் பண்ணுவாள, அதாவது சந்தோஷமா. அதுதாங்க தப்பு பண்ணக்கூடாது. இப்ப நான் போய் அது முன்னாடி நின்னு நான் இங்கதான் இருக்கேன் கண்ணிக்கினு சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கே எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்குமே தவிர அது ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணாதுங்க. நான் நல்லா சாப்பிட்டேனா, நான் நல்லா தூங்குனேனா, நான் நல்லா இருக்கேனா, நீ என்னையவே தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னமோ உண்மைதான் ஜி. என்கிட்ட கூட எப்போதுமே உங்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பா. உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா எனக்கு அவளை விட ஆச்சரியம் என்னன்னா நீங்க தான். நீங்க எப்படி இங்கே இருக்கீங்க? ஒரு வைஃப் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கூடவா பண்ணுவாங்க? ஏனுங்க, எவ்வளவு கஷ்டமாயி போச்சு தெரியுமா? இந்த போறப்ப அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துருக்காளே, அவளை சும்மா விட மாட்டேன். போன் பண்ணி கேட்டதுக்கு அந்த பிள்ளைங்க வரவே இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. எப்படி பதட்டமாயி போச்சு தெரியுமா? அதனாலதான் நானே ட்ரெயினை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். வந்து பாக்குறேன் கண்ணுக்கினியா நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு மனசே ஆறுச்சு. இப்பயே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். ஆனா அதனால கண்ணுக்கினியாளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனாலதான் பேசாம வாய் மூடிக்கிட்டு இருக்கேன். ஆமாஞ்சி, கரெக்ட் தான். என்ன சொன்னீங்க? அம்மாஞ்சியா? ஏங்க, நான் நல்ல திடமான பையங்க. ஐயோ, அம்மாஞ்சி இல்லைங்க, ஆமாஞ்சின்னு சொன்னேங்க. ஐ மீன் ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல வந்தேன். அது என்னதுங்க அது? ஜிஜின்னு போட்டு கூப்பிட்டு இருக்கிறியா? இல்ல, வேற எப்படி உங்களை கூப்பிடுறதுன்னு தெரியல, அதான். எப்படி கூப்பிடுறதுன்னா பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கிடுங்க. அது என்ன GHIJKன்னு பேர் சொல்லியா? ஐயோ, நீங்க ரொம்ப பெரியவங்களாச்சே. அப்ப சரி, உங்களை விட வயசு பெரியவங்களை எல்லாம் நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அப்பா, பெரியப்பா, சித்தப்பா அப்படி கூப்பிடுவோம். அப்பா, பெரியப்பா, சித்தப்பாவா? ஏங்க, உங்க அகராதியில அண்ணன்ற வார்த்தையே இல்லையா? ஐம் சாரி. ஓ, அண்ணன் அப்படி கூப்பிட சொல்றீங்களா? சாரிங்க, சாரி சாரி. அண்ணன்னு தான் கூப்பிடணும்னு இல்ல, உங்க வாயில என்ன வருதோ அப்படி கூப்பிட்டுக்கிடுங்க. ஆனா அந்த ஜி ப்ரா இப்பெல்லாம் கூப்பிடுறீங்களா, அது மாதிரி வேணாம், ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அதுக்குதான் சொன்னேன் பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கிடுங்கன்னு. இல்ல, நான் இனிமே உங்களை அண்ணனே கூப்பிட்டுக்கிறேன். டைனா, டைனா எங்க இருக்கீங்க? ஓஷிஷோ, கண்ணு கண்ணு வந்துட்டா. ஐயோ, அவ வந்தா என்ன பாத்திர கூடாதுங்க, நீங்க கிளம்புங்க முத. ஓகேண்ணா. டைனா, கண்ணு இங்க என்ன பண்றீங்க? இல்ல, அது அது சும்மாதான் சும்மாதான். அண்ணா அண்ணா மாட்டிக்கிட்டாரா? எங்க போனாரு?
ஐயோ, கண்ணுக்கினிய பாத்திர கூடாது. ஹை, உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரா? ஆனா லைட்டா தெரியறாரே. டைனா கண்ணு, என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்குமா? நான் பெருசா இங்க வந்ததே இல்ல. ஓ, அப்படியா? இந்த இடம் ஒன்றும் அவ்வளோலாம் நல்லா இருக்காது. சும்மா ஒரு நிமிஷம் வந்து நிக்கலாம் போதும். இல்லையே, ரொம்ப நல்லா காத்து வருது, இவ்வளோ அழகா இருக்கே. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பூச்செடிலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. ரூம்குள்ளே இத்தனை நாளா அடைஞ்சு கிடந்திருக்கேன். ச்சே, இந்த அழகு கூட ரசிக்காம. அதுவும் அங்க ஒரு பூ இருக்கே, ரோஸ் கலர்ல, அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஏமா, அழகா இருக்குன்னு நீ பாட்டுக்கு பிக்க வந்துடாதம்மா. உள்ள நான் பிஞ்சு போய் கிடக்குறேன். எது? இந்த பூ நல்லா இருக்கா? கண்ணு, உனக்கு டேஸ்டே இல்ல கண்ணு. சீ, இது நல்லாவே இல்ல. ஹே டைனா, பூவை போய் நல்லா இல்லைன்னு சொல்ற? அதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. சரிம்மா தாயே, நல்லாதான் இருக்கு. சரி வா, சாப்பிட போலாமா? சாப்பிட போலாமாவா? இப்பதானே சாப்பிட்ட? சாப்பிட்டோமா? ஐயோ, சாருக்கு தராமையே சாப்பிட்டோமே. சாரா? எந்த சாரு? ஐயோ, இந்த புள்ள வர வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. கோத்துட்டு போலயே. சாரா? எந்த சாரு? நான் மோர சாப்பிடலையேன்னு சொன்னேன். என்ன நீ இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே கேக்குற? இது நான் தப்பு தப்பா கேக்குறேனா? மேடம் தான் இன்னைக்கு ஏதோ தப்பு தப்பாவே பேசுறீங்க. சாருங்கிறீங்க, மோருங்கிறீங்க, ஒன்னும் புரியலைங்களே. அது ஒண்ணும் இல்ல, பசி மயக்கத்துல பேச்சு கொளருது. கண்ணு, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் எடுத்துட்டு வரியா? டைனா, உனக்கு என்னாச்சு? இப்பதானே 5 சப்பாத்தி சாப்பிட்ட. அவசரப்பட்டு 5 சாப்பிட்டுட்டேனா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்ல இல்ல கண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் எடுத்துட்டு வாயே, இதுக்கு மேல நல்ல முடியல. ஐயோ பாவம். சரி, ஓகே, எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. எடுத்துட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. நீயும் வரலாமே, ஏன் இங்க இருக்க? அம்மா, வயிறு வலிக்குதே, என்னால முடியல கண்ணு. ப்ளீஸ் எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் எடுத்துட்டு வரியா? வயிறு வலி உயிர் போதே. ஏய், ஒண்ணும் இல்ல, பசிக்கிறதுனாலதான் வயிறு வலிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 5 சப்பாத்தி சாப்பிட்டியே. சரி, ஓகே, நான் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. ஓகே கண்ணு. அண்ணா, மா, இங்கதாம்மா இருக்கேன். என்ன எப்படியாவது காப்பாத்திருமா. கண்டிப்பாண்ணே. ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கண்ணே. இல்ல, உன் வயிறு உண்மையாவே வயிறு தானா, இல்ல ஏதாவது சாக்கடையா? அண்ணே, அதுக்கு இல்லம்மா. இல்ல, 5 சப்பாத்தி சாப்பிட்டு இன்னும் 2 வரை கேக்குறியே, அதுக்கு தான் கேட்டேன். அண்ணே, உங்களுக்கு போய் கேட்டேன் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும்னு. எனக்கா? ஆமாண்ணே, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வர சொன்னேன். நீங்க இன்னும் சாப்பிடல, அதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். எனக்கு இப்ப தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது. எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்ல இங்க மூடி வைக்கிறேன், நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. நான் கண்ணுக்கு நீயால என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. தங்கச்சிமா, ரொம்ப நன்றிமா. பரவாயில்லண்ணே, ஆனா இது கூட நல்லா இருக்குண்ணே. இருந்து பாருமா, கொசு கடியில தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியா? அண்ணே, வேணா ஒண்ணு பண்றீங்களா? நான் கண்ணு கூட இங்க தூங்கிக்கிறேன், என்னோட ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும், அங்க வேணா நீங்க தூங்கிக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாமா, நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு போர்வை மட்டும் கொடுத்துக்கிறியா, அது போதும். அவ்வளவுதானே, நான் கொண்டு வந்து குடுக்கறேன்னு. சரி, அவ வரத்துக்குள்ள நீ அங்கிட்டு போயிருமா. சப்பாத்தி மட்டும் இங்கிட்டு வச்சிரு, நான் தின்னுக்கிறேன். சரிங்கண்ணே. வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்குமாப்பா. என்ன 2 பேரும் இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்காங்க? காலையில சாப்பிடறதுக்கு கூட வரலையே. பொன்னி, அல்லி, எந்திரிங்க, 2 பேரும் சாப்பிட வாங்க. 2 பேரும் அசையாம தூங்கிட்டு இருக்காங்க. சரி, போய் எழுப்புவோம். பொன்னி, அல்லி, சாப்பிட வரீங்களா இல்லையா? அல்லி, எந்திரிமா. அல்லி, எங்க போனாலுங்க? தலைக்காணியை வச்சுட்டு போயிருக்காளுங்க. தூங்குற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்ப பொன்னி? ஐயோ, 2 பேரும் தலைவாணியை வச்சுட்டு படுத்தே இருக்கிற மாதிரி ஏமாத்திருக்காங்க. ஐயோ, ரத்னவேல் பாண்டியன் சாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாரு. இந்த பொண்ணுங்க கூட அந்த 2 பசங்களும் வர இருந்தானுங்களே, அவனுங்க இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. ஜென்ஸ் வார்டன் கிட்ட சொல்லி பார்க்க சொல்லணும். சார், சார். ராணி, என்னாச்சு?
சார் இங்க இருக்கவங்க எல்லாம் 2 பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுங்களையும் காணோம் சார். என்னது? அவங்க 2 பேரையும் காணுமா? ஆமா சார், அந்த பொண்ணுங்க கூட வந்த அந்த 2 பசங்களையும் போய் கொஞ்சம் பாருங்க சார். இரு 2 நிமிஷத்துல வரேன். ஐயோ சார் ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ எங்க போச்சுங்க, என்ன பண்ணுதுங்க இதுங்களால? எனக்கு டென்ஷன் இப்போ. எல்லாத்துக்கும் மேல இந்த பொண்ணிய ரொம்ப பத்திரமால பாத்துக்க சொன்னாரு, எங்க போய் தொலைஞ்சிச்சுங்கன்னு தெரியல. ஆ அப்படியா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு லைலா இவ்வளவு சேட்டை பண்ணிச்சாதா? சரி அத்தா, லைலாவ கேட்டதா சொல்லு. பிறகு அன்பினி அப்பா இருக்கார்ல சேகரப்பா, அவரையும் பாத்தீனா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், அவரையும் கேட்டதா சொல்லு. அடுத்த வாட்டி போன் போடும்போது அன்பினி அப்பாட்டியும் பேச வை. ஏய் ஏல? நீ ஒண்ணும் பேச தேவையில்ல, அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான், நான் பேசிக்கிட்டப்போ. ஐயோ ராணி, என்னாச்சு? அந்த பசங்க 2 பேரையும் காணோம். ஐயோ 4 பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிருச்சுங்க. ஆமா, அந்த பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கா? அதெல்லாம் இங்கதான் இருக்கு, ஆனா அதுக்கு 2த்தையும் தான் காணோம். சாப்பிடதான் போச்சுங்களா? பாத்தியா? ஐயோ மெஸ்ஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் மத்தியானம் தானே ஓபன் பண்ணுவாங்க. ஐயோ ஆமால, எங்க போச்சுங்கன்னு தெரியலையே. இதுங்க விஷயத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா சார் உடனே கூப்பிட சொன்னாங்க. இரு அவருக்கு போன் பண்ணிட்டு வரேன். ஐயோ மேடம்க்கு வேற ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, சாரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கே, எப்படி இப்ப சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது? என்னாச்சு? சாரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? ஆமா. அப்புறம் நான் என்னோட பர்சனல் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஆபீஸ் மொபைல் கடிங்க, நான் அட்டென்ட் பண்றேன். ஓகே சார். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சில மட்டும் அடிச்சா போதும், சும்மா நோய்னு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் அதை என்ன ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா விடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் என்ஜாய் பண்ண போறேன். புரியுது சார். கிளம்புறேன். அப்புறம் நீலாம்பரி கேட்டா வெளியே போயிருக்கேன்னு மட்டும் சொன்னா போதும், டீடைல்டா எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே சார். இல்ல சார், அவரோட பர்சனல் நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா ஆபீஸ் நம்பர் ஆன்ல தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் அதுக்கு அடிங்க, எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் அடிங்கன்னு சொன்னாரு. நான் ஆபீஸ் நம்பருக்கு போன் அடிச்சு பாக்குறேன். சரி சீக்கிரம் அடிங்க. ஐயோ சாருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்ட சாரோட வர எந்த நம்பருமே இல்லையே. நீலாம்பரி மேமோட போன் வர வீட்ல இருக்கு. சாரோட பர்சனல் நம்பர் இல்லாம அவர் ஆபீஸ் யூஸ்க்கு ஒரு நம்பர் வச்சிருக்காரு, அந்த நம்பரும் என்கிட்ட இல்லையே. இப்ப என்ன பண்றது? யாரு இவனா? ஏதாவது எமர்ஜென்சி நான் தானே போன் அடிக்க சொன்னேன், இப்ப எதுக்கு தேவையில்லாம போன் அடிக்கிறான்? பொன்னி லேட் ஆகுது. இந்த மாறனும் அள்ளியும் எங்க போனாங்க? ஆத்தா ஒரு நிமிஷம் லைன்ல இரு. தெரியல அன்பினியா, அந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பாப்போமா? ஆமா ரொம்ப லேட் ஆகுது, நம்ம அந்த ஆள் வரதுக்குள்ள சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போகணும். ஆமா. ஹலோ யோ, எதுக்கு அப்ப போன் அடிக்கிற? ஏதாவது எமர்ஜென்சி நான் மட்டும் தானே கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன், சும்மா இதுக்கு கூப்பிட்டு இருக்கேன். சார் கோவப்படாதீங்க சார் எமர்ஜென்சி தான் சார், அதுக்கு தான் கூப்பிட்டேன். எமர்ஜென்சியா? என்னையா? சார் அந்த 4 பேரும் ரூம்ல இல்ல சார். தலைவாணி எல்லாம் பெட் மேல வச்சு போர்வையெல்லாம் போத்தி இது தூங்குற மாதிரி ஆக்சன் விட்டுட்டு 4 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். யோ என்னையா சொல்ற? சார் ஆமா சார் எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க கொஞ்சம் வாங்க சார். ஐயோ இதுக்குதான் உங்களை நல்லா பாருங்க, ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கீங்களா, ஏன்டா அப்படி புஸ்ர வாங்குறீங்க? வச்சு தொலைங்கடா, வந்து தொலைறேன். ஐயோ நீலாம்பரிக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சது என்ன சாவடிச்சிருவா. இந்த 4 குரங்கு எங்க போச்சுன்னு தெரியலையே, டென்ஷன் ஆகுது. இந்நேரத்துக்கு நீலாம்பரி வேற சிசிடிவி கேமரால பாத்துக்கிட்டு இருப்பாளே. ஐயோ என்னை அவ்வளவுதான் உசுரோட வச்சு எரிச்சிருவா. அன்பினியா வா, அங்கிட்டு போய் பார்க்கலாம், ரோட பார்த்து கிராஸ் பண்ணு. ஹே லூசு, இரு நானும் வரேன். நீ சொல்லாதா? அப்புறம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கறாங்க? அந்த 4 பேர் மட்டும் என் கையில கடிக்கட்டும், அப்புறம் இருக்கல உங்களுக்கு. சரி அத்தா, நான் போன் வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். அன்பினியா வால. ஹே நவரு வா அன்பினியா. பொன்னி காரு. என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய், தைரியங்கள் போனதே கூட யாரினே. உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய், வலி கொண்ட என் நெஞ்ச